வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் கந்தன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்க வேண்டும் என்று வருகின்றேன். இந்த கந்தன் வாக்கினை தட்டாமல் கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள். சர்வ நிச்சயமாக நீயும் மிக பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஒருவர் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று தெரிந்து நீ அந்த உறவை அலட்சியப்படுத்தி விடாதே. நம்மை விட்டு எங்கே போய்விடப் போகிறார்கள் என்று அவர்களை ஏளனமாக நினைத்து விடாதே. அந்த உறவு இருக்கும் வரை நிச்சயமாக அதன் அருமை உனக்கு புரியாது. அந்த உறவினுடைய அருமை தெரியும் போது நிச்சயமாக அவர்களின் பொறுமையை இழந்து அவர்கள் உன்னை விட்டு சென்றிருப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அதனால் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கான பொக்கிஷங்களை எல்லாம் ஒருபோதும் நாம் தொலைத்து விடக்கூடாது. நம்மை தேடி என்ன வந்திருக்கின்றது, ஏது வந்திருக்கின்றது என்பதனை புரிந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் உண்மையானவர்களை நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நம்மிடம் ஒருவன் கையேந்துகிறான் என்றால் அவனை நாம் உதாசீனம் செய்து விட்டோமானால் நிச்சயமாக அதன் பிறகு கருவறையில் இருக்கும் கடவுளிடம் சென்று நீ கையேந்துவது பயனற்றது. எப்பொழுது உன்னிடத்தில் வந்த ஒருவருக்கு நீ உதவி செய்யவில்லையோ அப்பொழுதே தெய்வமும் உனக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் மிக பெரிய நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கை என்றும் உன் வசமாகும். கந்தனின் அருளால் நீ விரும்பியது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த காலம் காட்டி கொடுக்கும் வரை சில மனிதர்களினுடைய முகமூடிகள் கிழியப் போவது கிடையாது. சில மனிதர்களினுடைய முகமூடியை நாம் கிழித்தெறிய முடியாது. அதனால் நேரம் வரும் பொழுது இவர்களை பற்றிய புரிதலும் உனக்கு கிடைத்துவிடும். அதனால் யாரையும் நீ எளிதாக நம்பிவிடாதே. யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நீ சட்டென்று வெளியில் நினைத்து விடாதே. அவரவர் குணங்கள் ஒரு நாள் வெளிப்படும் பொழுது இந்த வாழ்க்கையும் என்னவென்று உனக்கு புரிய வைத்துவிடும். என் பிள்ளை, நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? யாரையும் சிரித்து பேசி எளிதாக மயக்கிவிட தெரியாது என் பிள்ளைக்கு. எதையும் அழுது அழுது சாதிக்க தெரியாது என் பிள்ளைக்கு. சிரித்து பேசி யார் வாழ்க்கையையும் கெடுக்க தெரியாது என் பிள்ளைக்கு. நிச்சயமாக என் குழந்தைக்கு கோபத்தால் வருகின்ற பிரச்சனைகள் தான் இங்கு அதிகம். கோபம் என்ற ஒன்று மட்டும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் என் குழந்தைக்கு மட்டும் முண்டியடித்து கொண்டு வந்து விடுகின்றது. அதுதான் உனக்கான அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம்
எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு எதிர்மறையாக உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை இவ்வளவுதானா என்று எண்ணாமல் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்கும் பொழுது உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உலகின் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? ஒருவரிடம் இதை செய்யாதே என்று நாம் கூறிய பிறகும் அந்த மனிதர் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருப்பார். நாம் ஒருவரிடம் இது தவறானது என்று சொல்லும் பொழுது நம் மீது நம்பிக்கை வைப்பது போல நடந்துவிட்டு அதன் பிறகு நாம் சொல்வதற்கு மாறாக சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பார். இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்யும் பொழுதுதான் உண்மையில் நமக்கு நம்பிக்கையை விட்டு போய் விடுகின்றது. நம்மிடம் சொல்வது ஒன்றும் நம்மிடம் செய்வது ஒன்றுமாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். நான் இருந்து நடத்துவதையும் நீ ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான பக்குவத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் இருக்கும் பொழுது ஏமாற்றங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும். யார் யார் என்ன மனநிலையோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை நிச்சயமாக உன் அப்பன் என்னால் வெளிப்படையாக சொல்லிவிட முடியும். எந்த மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது, எந்த மனதில் தீய எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன். அதனால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். நீ மன நிறைவோடு இருந்து விட்டால் அது போதும். எந்த நேரமும் உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த கந்தனின் அருள் கிடைக்காமல் போய்விடாது. வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வருகின்ற உன் அப்பன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன். ஓர் அதிசயம் உன் வாழ்க்கையில் நிறைவாக நடக்கும் என்பதனை உறுதியாக ஒருவரால் நம்ப முடிகிறது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு அப்படியே நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் உனக்கென எடுத்துச் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இது முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்பிக்கை இழக்காமல் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றி என்பது அவர்கள் காலம் முழுவதும் நின்று அவர்களின் பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கும். இவர்தான் இந்த விஷயத்தை செய்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த நிறைவையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நாளில் இந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு இனி எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே. சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமான அன்பு உனக்கு சாதாரணமாகிவிட்டது. உண்மையான அன்பு ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மை என்று உறுதிப்படுத்திவிட்டது. நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் கால நேரமும் கைகூடி வந்து விட்டது. எதையும் விட்டு விடாதே. இனி உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கட்டாயமாக கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.